பொறியாளர் சேலம் மாநகராட்சி அண்ணன் மு பழனிசாமி அவர்கள் வந்து இவ்வளவு நேரம் இங்கே இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம வந்து மாநகராட்சியில் அவர் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நீங்கள் சேலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் போயிட்டு இருக்கு. 10 நிமிஷம் காலங்கள் தான் அவர் இதுக்கு வருவார். இன்னைக்கெல்லாம் வந்து நான் வந்து முழுசா இருக்கணும் தமிழ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காகவே அவர் இன்னைக்கு முழுசா இங்கே இருக்காரு. அது மட்டும் இல்லை, களஞ்சியம் அறக்கட்டளைன்னு ஒரு நிறுவி தமிழ் பணி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாணவர்களுக்கு கலை பண்பாட்டு குழு நிகழ்ச்சி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்காரு ஐயா. இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம அகில இந்திய தமிழ்ச்சங்க கௌரவ தலைவராக இருக்காரு. தமிழ் பணிக்காக உங்களுக்கு என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்காரு. எங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து நான் ஆக்சுவலாக ஒரு மார்னிங் ஒரே நிகழ்ச்சியாக தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அவர் என்கிட்ட கூப்பிட்டு கேட்ட உடனே எவ்வளவு மாணவர்கள் எவ்வளவு தமிழறிஞர்கள் கேட்ட உடனே இந்த இடம் பார்த்தாரு. இமீடியட்டாக வந்து நீங்கள் வந்து கீழே மண்டபம் இருக்கான்னு கேட்கும்போது மண்டபம் வேலை புக் ஆயிடுச்சு. அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு 2 நிகழ்வாக மாற்றுறதுக்கு முழு காரணமாக இருந்தது அண்ணன் அதன் நிறுவனர் களஞ்சியம் அறக்கட்டளை தலைவர் அவர்கள் சொல்லியதனால அந்த 2 தான் மட்டும் சிறப்பாக நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து காலையில் வந்து அறிஞர்களுக்கு சிறப்பான நிகழ்ச்சி முடித்தோம். ஒரு குறிப்பிட்ட பேரண்ட்ஸ் காலையிலே வந்துருப்பீங்க, மாணவர்கள் வந்திருப்பீங்க. ஏன்னா மாணவர்களுக்கு தனியாக நம்ம அவங்களுக்கு சிறப்பு செய்யணுன்றதுக்காக தான் இங்கே பேசிட்டு இருக்க அத்தனை பேரும் சாதாரண ஆட்கள் இல்லை. பல்வேறு நிறுவன தலைவர்கள் பல்வேறு அதிகாரிகளாக இந்த ரிட்டையர்ட் ஆனவங்க சமூக சேவைகள் செஞ்சவங்க தான் இங்கே அவங்க முன்னிலையில் தான் நீங்கள் வாங்குறீங்க. உண்மையிலே இது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இவர் இருக்கிற போஸ்டிங்லாம் இன்னைக்கு வந்து கனவுல நினைச்சா கூட முடியாது, அந்த அளவுக்கு உயர்ந்த போஸ்டிங்கில் இருக்காரு. இப்போ மீண்டும் அவர் ப்ரொமோஷன் ஆக போகிற எஸ்ஐ அவர்கள் இப்போ ஐயா அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா 59 பிறந்த நாள் நாங்கள் சிறப்பாக கொண்டாடணும். அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு முழுக்க அந்த தமிழ் பணிக்காக வரப்போறாரு. அது இல்லாத இவருக்கு பாராளுமன்றத்திலையுமே இவருக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ராஜ்யசபா எம்பியாகவும் அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வந்துட்டா நாங்கள் வந்து சேலம் மாவட்ட தமிழ் சங்கத்துக்கு ஒரு இடத்தையே அவர் வந்து ரெடி பண்ணி கொடுத்து வெள்ளியை கிடைக்க சொல்லிடுவார். ஏன்னா இவர் கட்ட பொறியாளர்ன்றதுனால ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருகை என்ற வரவேற்கிறேன். இனிய மாலை பொழுதிலே தமிழகம் என்றும் வீட்டில் இருந்து நடைபோட்டு இன்று நல்ல உள்ளங்களாக இந்த தமிழை உயிர் மூச்சாக நினைத்துக் கொண்டு இந்த தமிழை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தமிழ் வழி கல்வியிலே சிறந்து விளங்கிய இந்த மாணவ செல்வங்களை எல்லாம் நான் வருக என்று இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் களஞ்சியம் அறக்கட்டளையுடைய சார்பாகவும் உங்களை மாலை வேளையிலே இறைவனுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். இன்று தமிழகம் எங்கும் பல்வேறு தமிழ் சங்கங்கள் இருந்தாலும் அகில இந்திய தமிழ் சங்கம் என்ற ஒரு அமைப்பை இந்திய நாடு முழுவதும் எங்கு சென்றாலும் அகில இந்திய தமிழ் சங்கம் விளங்க வேண்டும் என்ற அந்த ஒருமித்த கருத்தோடு எனது இளைய நண்பர் கல்வியாளர் கோவிந்தராஜ் அவர்கள் கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக சொல்லிக் கொண்டிருந்தார். இதை ஒருங்கிணைத்து செய்வதிலே மிக 4 நாட்களில் ஒருங்கிணைத்திருக்கிறோம். இதை வந்து இந்த விழா வந்து 4 நாள் தான் ஒருங்கிணைத்து. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல்வேறு அமைப்புகள் வரலாம் இருந்தாங்க, இடம் கிடைக்கல, எல்லா மண்டபம் போல இருக்கு, எல்லாமே ஓரளவுக்கு மண்டபமே இல்லை. ஆனா தமிழ் சங்கம் தான் நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கோரிக்கை. நிறைய மண்டபங்கள் வெளியில் இருந்தாலும் மக்கள் வந்து தடுமாறக்கூடாது. சேலத்தினுடைய அடையாளம் அண்ணா பூங்கா, நம்ம மகாத்மா காந்தி ஸ்டேடியம், இது வந்து அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம். அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் சங்கம், இங்கே ராஜாராம் என்று பெயர் போட்டிருக்கின்ற அந்த தமிழ் அறிஞர்கள் எல்லாம் தமிழை உருவாக்கிய சேலத்துக்கு பெருமை சேர்த்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு அவையில் அமைந்திருக்கின்ற சேலத்தின் சிற்றரசர் பேரரசர் தமிழ் மொழியை ஆட்சி மொழி ஆக வேண்டும் என்று அன்றையிலிருந்து அண்ணன் தமிழரசன் அவர்கள் தமிழ் மன்றத்திலே பேசியிருக்கிறார். இப்பொழுது ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை கட்டாயமாக வழிபடுத்த வேண்டும் என்பதை நமது கோவை செல்லியனுடைய அண்ணன் காலையிலே உறுதிபட வெளிக்கொண்டு
கொண்டிருக்கிறார். ஆகவே தமிழ் மொழியிலே நாம் வந்து இந்த 7.5 எதை வேணாலும் வழி நாம் பார்த்துக்கிறோம். அப்படிங்கிற நம்ம தமிழ் இளைஞர்கள் ஆண் பெண் இருவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு 7.5 வந்து வெற்றியை சாதிச்சிருக்கிறோம். சேலம் மாவட்டத்தில் பிற மாவட்டங்களை கணக்கெடுத்தால் தெரியவில்லை. சேலம் மாவட்டத்திலே 88 மாணவர்கள் பயிற்சியாக இருக்கிறது. சேலம் மாவட்டத்திலே இப்படி ஒரு விழா எங்கேயும் நடக்கவில்லை. அருகாமையுள்ள மாவட்டத்திலே நடத்தினார் என்றால் தெரியாது. அது அகில இந்திய தமிழ் சங்கம் மூலமா நம்ம நடத்தலாம் நம்ம மாவட்டத்துக்கு. இதை பார்த்தாவது ஒவ்வொரு மாவட்டமும் செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளை விடுக்கிறேன். அது மட்டுமல்லாமல் அண்ணன் சிவலிங்கம் அவர்கள் அன்று முதல் இன்று வரை அவர் தொடக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி கடைசி எல்லை வரை விட்டு இந்த எலாஸ்டிக் லிமிட் கடைசி வரை போய் பார்ப்பார். எலாஸ்டிக் லிமிட் ஹோக்ஸ்லா படிச்சிருப்பீங்க, எல்லாருமே படிச்சிருக்கீங்களா? என்ன சொல்லி ஹோக்ஸ்லா கடைசி வரையும் அந்த நிகழ்வுடைய கடைசி எல்லைக்கு போவார். அதுக்கப்புறம் பல சமூகங்கள் அவர் வந்து விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இறங்கி வருவார். அந்த அளவுக்கு எந்த அமைப்புள்ள இருந்தாலும் கடைசி வரை போராடி பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வன்னியல் அறக்கட்டளையுடைய தலைவராக இருக்காரு. அந்த அந்த அறக்கட்டளையுடைய நான் அதில் ஒரு பொறுப்பில் இருக்கேன். கட்டிட நிதி குழு தலைவரை நியமிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மிக பெரிய பெரிய ஜாமவான்லாம் நம்ம வந்து அந்த அறக்கட்டளையை ஆரம்பிச்சாங்க. அதை இப்போ நான் வந்து அரசியல் பேச விரும்பல. ஆகவே அது மாதிரி தோற்றுவிக்கப்பட்டது இன்று வந்து அப்படியே நாளடைவில் அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேகமா அந்த உயிர் கொடுக்கணும்னு சொல்லி அண்ணன் என்கிட்ட பேசினாரு. அது நான் என்ன சொன்னேன், நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டுலாம் அதெல்லாம் பண்ண முடியாதுண்ணா, இப்போ ஏற்றம் இறங்கலாம்னு சொல்லி அதையும் நம்ம இறங்கி அனைத்து சமூகத்துக்கும் பேர் தான் வன்னியர் அறக்கட்டளைக்கு பேர் தான் வன்னியர் அறக்கட்டளை தவிர அனைத்து சமூகத்தினருக்கும் டிஎன்பிசி யூபிஎஸ்சி எல்லாமே நடத்த போறோம். இப்ப நாம வந்து எல்லா ஒவ்வொரு தேர்வுக்கு எங்க போறோம்? பயிற்சிக்கு காரைக்குடி போறோம், எல்லாம் எங்க போறோம்? சென்னை போறோம். ஏன் அதையா நம்ம ஊர்ல இருக்க நம்ம ஊர்ல செய்யலாமே? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை நீங்க தெரிஞ்சுங்க. நம்ம சேலம் மாவட்டம் தான் கல்வியாளர்கள் வந்து கல்வியாளர் ஆசிரியர்கள் இங்க இருந்தா நிறைய பேர் எல்லாரும் சொல்லி கொடுக்குறாங்க. இதை பேர் போன்ற விஷயம் மேச்சேரியிலிருந்து ஏகப்பட்ட ஆசிரியர்கள் போய் பல்வேறு மாவட்டத்தில் உள்ள கல்வியாளர்களை வந்து உருவாக்கி நம்ம அறிவிச்சவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது. ஆகவேதான் சேலம் மாவட்டத்தில் நம்ம வந்து இந்த அறக்கட்டளை ஆரம்பிச்சு நம்ம குழந்தைகளுக்கு வருங்காலத்தில் சமுதாயம் எந்த சமுதாயம் வந்தாலும் பரவாயில்ல, அனைத்து சமூகத்துக்கும் நம்ம நல்லது பண்ணுவோம். சேலம் மாவட்டம் ஒரு பழம்பெருமை மாவட்டம். இந்த மாவட்டத்துக்கு ஒரு முத்தாய்ப்பா இதை செய்வோம்னு சொல்லி அதை நான் கையில் எடுத்துருக்கிறோம். அது ஒரு பக்கம் போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா களஞ்சியம் அறக்கட்டளை ஏன் நம்ம தோற்றுவிச்சோம் அப்படின்னா, ஒரு 25-30 ஆண்டுகள் இருக்கும். டெல்லிக்கெல்லாம் போயிருக்கீங்களா? இல்ல மேக்சிமம் டெல்லிக்கு போன குழந்தைகள் இருக்கீங்களா? டெல்லியில் இருப்பாங்க. டெல்லியில வந்து லோட்டஸ் ஹால் ஒன்று இருக்கு. அந்த லோட்டஸ் ஹால்ல பாத்தீங்கன்னா ஒரு 3000 பேர் அமரக்கூடிய ஒரு ஹால். ஒரு குண்டு சுடுறதா கூட பின்றாம அந்த குண்டு சுடுற சவுண்ட் கேட்கும். அண்ணாலும் போயிருப்பாரு நீங்க லோட்டஸ் ஹால். அங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா மொழியும் எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்களும் அங்க வருவாங்க. அந்த பார்வையாளர்களா வரலாம், சுற்றுலா பயணம் மேற்கொள்ளலாம். அப்படி சுற்றுலா பயணம் மேற்கொள்ளக்கூடிய நேரத்துல உள்ள போனா தியான மண்டபங்கிற அமைப்புல எல்லாரும் இந்தியர்கள் எல்லாம் ஒன்று போடுறாங்க. அவ்வளவுதான். இந்திய மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தில் இருக்கவங்களும் ஒன்று போடுறாங்க. அந்த ஒன்று கூடி போயிட்டு இருக்கிற நேரத்துல எல்லாரும் அமைதியா உள்ள போய் ஏதோ ஒன்று நடக்குது, ஒரு ஆர்வமா போக முடியும். 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் முன்னாடி நடந்த கதையை கூட சொல்றேன். உள்ள போய் உட்காந்துருக்கோம். சார் இதெல்லாம் நல்லா கேளுங்க. இப்ப வந்து நம்ம நிறைய தமிழ் புத்தகம் தான் படிச்சிருக்கோம். ஆனா அது வாழ்க்கையில் நடந்த வரலாறு சொல்றேன். 30 ஆண்டுகள் முன்னாடி போறப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டா சொல்லிட்டு வரோம். அந்த ஸ்டேட்டுடைய பெருமை, அந்த ஸ்டேட்டுடைய வரலாறு 3 நிமிஷம் அந்த ஸ்டேட்டை பத்தி சொல்லிட்டே வரோம். நான் சொல்லிட்டே வரேன். பஞ்சாப் சொல்றேன், ஹரியானா சொல்றேன், மத்திய பிரதேச சொல்றேன், எல்லாம் சொல்லிட்டே வரோம். சார் நானும் 16 மாவட்டத்தை கேட்டேன் சார், என்னால உட்கார முடியல. நம்ம தமிழ்நாட்டை பத்தி சொல்லவே இல்லை. தமிழ்நாட்டை பத்தி சொல்லவே இல்லை. தமிழுடைய பெருமையை பத்தி சொல்லவே இல்லை. அந்த மாவட்டத்தை அந்த மாநிலத்தை சொல்லணும்னா சொல்லக்கூடாது. அந்த நம்ம எல்லாம் நல்லா சொல்லிட்டு அவர் நான் கடைசி வரை கேட்கிறேன். பொறுமையா இருக்கிறோம். கடைசியில தமிழ சொல்லவே இல்லை. இத்தோட மொழிபெயர்க்கிற ஹிந்தியில பேசுறான், இங்கிலீஷ்ல பேசுறான். ஒரே சவுண்ட், ஒரே பயங்கர சத்தம். தமிழர்கள் யாருமே இல்லையா? தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க கத்துறேன். அப்புறம் அங்க இருக்கிறவங்க பார்த்து உட்காந்து பாதி பேர் கத்துறான். எவனுக்குமே உடனே வரல. ஏன் உடனே வரலதா? ஏன் எல்லா
நம்ம தமிழ்நாட்டை பற்றி சொல்றதுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல ஏற்படுத்தி அன்று தொழில் வைக்கப்பட்டதா இன்று வரை தமிழை சொல்கிறார்கள். தமிழுடைய தமிழ் மாநிலத்துடைய வரலாறு பேசப்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு தமிழனும் அன்றைக்கு முடிவு பண்ண தமிழ் எங்கே வளர வேண்டும், தமிழ் வந்து உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்லயே நம்ம எல்லா மொழிகளையும் தமிழ் நான் வந்து ஒரு பொறியாளர் திட்ட கருத்துரு அப்படின்னா தெரியுதா? திட்ட கருத்துருன்னா ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம திட்ட கருத்து போடுவோம். டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அது எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியாது. பொறியாளர்கள் தான் தெரியுங்க. நீங்க தெரிஞ்சுக்கலாம். டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஎல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அது பேர் தான் டிபிஆர். திட்ட தமிழ்ல தான் சொல்றேன். திட்ட கருத்துரு ஒரு திட்டத்தை பற்றி எழுதுறோம். அந்த திட்டத்தில் வந்து பணமரத்து சுமார் ஒரு உதாரணமா சொல்றேன். பணமரத்தை பற்றின ஒரு ஏரி இருக்குது, பழமையான ஏரி சேலத்துக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு மேட்டூர் தண்ணி வர்றதுக்கு முன்னாடி பணமரத்து பற்றியில் தான் தண்ணி எடுத்து சேலம் மாநகரத்தை கொடுத்தது. நகரம் இப்பதான் மாநகரம். அப்ப இருக்கக்கூடிய நகரம் கிட்டத்தட்ட ஒரு 26 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல கொடுத்தோம். இப்ப 94 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்து அந்த 26 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு பணமரத்து பற்றி தான் தண்ணி எடுத்து கொடுத்தோம். மலையில இருந்து வரக்கூடிய தண்ணியை தேக்கி அந்த ஏரியிலிருந்து எடுத்து தான் கொடுத்தோம். இப்பதான் மேட்டூர் லிங்க் பண்ணதுனால மேட்டூர் தண்ணி வந்து எல்லா இடத்தும் போகுது. இப்ப அந்த திட்டத்தை நிறுத்தி வச்சிட்டாங்க. ஆகவே அந்த மாதிரி ஒரு பணமரத்து பற்றிய ஒரு கிட்டத்தட்ட 2460 ஏக்கர் இதெல்லாம் சேலம் மாவட்டம் தான். நீங்க சேலம் மாவட்டத்தில் 2460 ஏக்கர்ல ஒரு ஏரி அமைச்சிருக்குது. அதை பத்தி படிச்சிருப்பீங்க, ஆனா டீட்டெயிலா தெரியாது. அதை பத்தியும் ஒரு விவரங்களை எழுதி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ண அதுக்கு தான் டீட்டெயில், அதாவது டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் திட்ட கருத்துரு. அதை வந்து தமிழ்ல நான் எழுதுவேன். ஏன்னா தமிழ் மொழியில் எழுதக்கூட அந்த ஊரை பத்தியும் அங்க இருக்கிற மக்களை பத்தியும் அங்க இருக்கிற தொன்மையான விஷயங்களை பத்தியும் பழங்காலத்தில் எப்படி நடந்தது, அவங்க ஆங்கிலேய காலத்துல ஒரு கேட்டல் பிரிச்சு போடலாம் இரும்புல கிட்டத்தட்ட வந்து ஒரு 1926 18-19 போட்டுருக்கான். 26 ஓபன் பண்ணியிருக்கான். உள்ள நிறைய இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ அந்த பழமையை பத்தி எப்படி சொல்லணும்? தமிழ் தானே தெரிஞ்சாலும் சொல்ல முடியும். அது ஆங்கிலத்தில் என்னதான் எழுதிட்டு போனாலும் அது ஒவ்வொரு ஊர்லயும் மொழிகள் மாறும். ஆங்கில மொழிகள் ஒவ்வொரு மாதிரி அர்த்தங்கள் மாறலாம். ஆனா தமிழ்ல நம்ம உண்மையான தமிழை பத்தி தெரிஞ்சு எழுதுனா அது நான் வந்து மாற்ற மாட்டேன். டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அவன் எங்க போதுன்னு சென்னைக்கு போகுது. சென்னையில இருக்கிற தமிழ் படிப்பாங்க. அப்படி எல்லாம் நம்ம அந்த இதுல வந்து தமிழ் தெரிஞ்சணும் வை. அதே மாதிரி இதுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து வீரபாண்டியார் வந்து அந்த காலத்திலே போட்டார். வீரபாண்டியார் ஆரம்ப அமைச்சர், முன்னாள் அமைச்சர். அவர் வந்து ரொம்ப சேலத்துக்கு நிறைய திட்டம் கொண்டு நினைச்சார். அப்ப அவர் போட்ட ப்ராஜெக்ட் தான் அது இன்னும் வந்து முடிவடையாம இருக்குது. இப்போ வந்து தமிழாக்கத்திலே எழுதி டெல்லிக்கு அனுப்புறோம். அதுக்கு நான் தமிழ்ல எழுதுறேன். தமிழ் எழுதுறப்போ நீங்க இங்கிலீஷ் எழுதுங்க. தமிழ் ஒரு புக்லெட் 2 புக்லெட்டா கொடுத்துருக்கோம். அங்க தமிழ் படிச்சவங்க இருப்பாங்க. அப்ப எல்லாம் தமிழ் படிச்சவங்க வை ஒவ்வொரு நிறுவனத்துக்கும். இது நம்ம தான் உருவாக்கணும். நம்ம வந்து கடையை கூட பேசிக்கிட்டே இருந்தோம். அது பண்ணணும் இதை பண்ணணும்னு. நம்ம அப்படி உருவாக்கி ஒரு போராட்டம் ஒவ்வொரு நடத்துறோம். ஒவ்வொரு போராட்டத்தையும் நடத்தி அண்ணன் வந்து கேட்டு அவர்களெல்லாம் மறக்க முடியாத ஒரு உண்மை. ஏன்னா எங்கேயிருந்து வந்து எங்க ஊர்ல வந்து நுழைவாயில் கேட்டு போட்டு நம்ம வந்து இதுல போறதுக்கு நம்ம சேலத்து போறதுக்கு நுழைவு கட்டணும் வசூல் பண்ணாங்க. அது பெரிய சுங்கச்சாவடி பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி அந்த சுங்கச்சாவடி பல்கலை நம்ம வந்து பக்கத்து ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போக முடியாது. போகல 50 வரலாம். ஏன்னா ஒரு 100 ரூபாய் கொடுத்துருக்க முடியுமா? அது எவ்வளவு முயற்சி பண்ணி இப்போ வந்து அது சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு அந்த இங்க சேலத்தில் கூடிய வண்டி வாங்கியிருந்தா அந்த வண்டி நம்பரை போட்டு குறைவான ஒரு கட்டணத்தை போட்டு இப்போ பாஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. 4 ரூபாய். அதுக்கு யார் காரணம்? சென்னையில் போய் நம்ம கேட்டு முடியுமா? இங்கே அந்த போராட்டம் நடந்தாரு. அவர் வந்து சேலம் மண்ணிற்கு வந்து ஒரு உரிமையை மீட்பிருப்பார் தான் சொல்ல முடியாது. அது மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையும் நாமளே நம்ம ஊர்லயே செய்யலாம். நீ இதுக்காக என்ன டெல்லியில போய் பயணம் பண்ணி இப்போ உலக அளவில் தெரிஞ்சோம். சேலம் தமிழ்நாடு முழுசும் இல்லை, இந்தியா முழுசும் தெரியுங்கிறதுக்காக டெல்லிக்கு போய் பண்ண வேண்டிய விஷயம் தான். அது நல்ல விஷயம். ஆனா ஒரு சில பிரச்சனைகளை நம்ம மாவட்டத்திலிருந்தே நம்மளால செய்ய முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு அதிகமாக பேச விரும்பல. நிறைய பேர் பேச போறாங்க. நான் நிறைய ஒரு பரிசீலிப்பதாக இருக்கு. இதுல 2-3 கருத்துக்கள் மட்டும் சொல்றேன். இந்த வந்து 7.5 பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க வந்து நிறைய மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைச்சிருக்கு. அது வந்து நிறைய நம்முடைய அறிவுரைஞர்கள் தரப்புல நிறைய பேர் பேசினாங்க. அரிஷ்ட சாலைகள், அந்த அரிஷ்ட சாலைகள் உண்மையா இது வந்து சேலம் மாவட்டத்துக்கு தான் பெருமை சேர்க்கும். தமிழகத்துக்கு சேர்க்குது. பர்டிகுலரா சேலம் மாவட்டம் தான். நீங்க எங்க போனாலும் மாவட்டம் என்ன சொல்லுவீங்க? சேலம் மாவட்டம் தானே. நீங்க ஃபாரின் போ, எங்க வேணாலும் போ. அங்க போனாலும்
குழந்தைகள் இங்கே இருக்கார் கார்த்திகேயன் சொல்லி அவருடைய மகன் வந்து இதே மாதிரி படிச்சு இப்போ நல்ல ஒரு பெரிய அளவில் ஒரு இளம் மருத்துவம் இல்லை அகில இந்திய இளம் மருத்துவர் அவார்டெலாம் வாங்கி இன்னைக்கு பெரியவர் இருக்கார் டாக்டர் வெங்கடேசன் சொல்லி அவர் கூட இங்கே வந்திருக்காரு. ஆகவே அவர் பற்றி சொன்னால் நிறைய சொல்லலாம். அது மாதிரி அந்த மாதிரி குழந்தைகள்லாம் நான் கேட்குறப்போ பாடம் ஃபஸ்ட்டு புரியாது, போக போக நல்லா புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மாபெரும் உங்களுக்கு கொஞ்சம் பழகிறதோட தான் பிரச்சனை. போய் நீங்கள் எந்த காலேஜில் போயிட்டு கொஞ்சம் பழகிட்டீங்கன்னா நல்லா பழக உங்களுக்கு துணிச்சல் தானே வரும். பயப்படக்கூடாது. ஆசிரியர்களுக்கு முன்னாடி பேசுறதுக்கு தயக்கம் இருக்குது. கண்டிப்பாக நானும் முன்னாடி தயக்கப்பட்டேன். இங்கே தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர் வந்து இருக்கு மனம் சேரா சந்திரகாசன் சொல்லி இங்கே எல்லாருக்கும் தெரியும். தமிழ் மனம் சந்திரகாசன் சொல்லி அவர் முன்னாடி நான் பேசுறதுக்கே பயப்படுவோம். இப்போ அவரை கூப்பிட்டு அழைச்சி வந்து எல்லா நிகழ்ச்சியும் நடத்துறோம். அப்போ சொல்றாரு, என்னப்பா அப்பெல்லாம் பயந்துட்ட, இப்போ நல்லா பேசுறியப்பா, இது மாதிரி தான் நான் விரும்பினேன், என்னுடைய ஸ்டூடெண்ட் எல்லாம் இது மாதிரி நல்லா துணிச்சலாக வரணும். அப்போ பயமாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா துணிச்சலான ஒரு பெரிய டாக்டராக வருவீங்க. அப்புறம் நல்லா உங்களுக்கு வந்து பல்லாயிரம் உயிர்களை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றுவீங்க. இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டர் வந்து ஒன்றுமே பண்ண வேணாம், அந்த உங்களுடைய பேஷண்ட்ட போய் நல்ல விதமாக பேசி அவங்களுக்கு என்னன்னா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னாவே பாதி வேலை போயிடும். இது கேள்விப்பட்டீங்க நினைக்கிறேன். டாக்டரே ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, நல்லா பேசுறாங்க, அவர்கிட்ட போனாவே எனக்கு நல்லா இருக்கு. பாதி பேர் அப்படிதான். எனக்கு கூட 6 முறை வந்து ஹார்ட் அட்டாக் ஆச்சு. எனக்கு எவ்வளோ முறை முயற்சி பண்ணாங்க சர்ஜரி பண்ணணும்னு. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன இதெல்லாம் எடுத்தோம்னா டாக்டர் போய் பார்த்தோம்னா அவங்க என்ன சொன்னாரு, உங்களுக்கு சர்ஜரியே தேவையில்லை, உங்களுக்கு ஒரே ஒரு இதுதான், நிறைய பேசணும், பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஜரி தேவையில்லை. அந்த மாதிரி பேசிட்டே இருந்த சர்ஜரி இல்லாம 20 வருஷமா இருக்கேன். இது ஒரு பெரிய சாதனை. அப்புறம் டாக்டர் நான் நம்பினேன், அவர் எல்லாம் பேசிட்டே இருந்தாரு, நானும் நல்லா பேசிட்டே இருக்கேன். இன்னைக்கு நண்பர்களாகவே இருக்கிறோம். ஆகவே 20 ஆண்டுகளாக என்னை வந்து இன்னைக்கு இந்த தமிழ் உலகத்துல தமிழ் மண்ணில் பேச வைக்கிறாங்கன்னா அந்த மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா மருத்துவராக வரணும் அப்படின்னு பேசிட்டு நம்ம 2 நிமிஷம் வந்து இந்த கல்வி அறக்கட்டளை பத்தி பேசிடுறேன். அதாவது நான் அறக்கட்டளையில கல்வி அறக்கட்டளையை வச்சிருக்கோம். அதுல என்னன்னா நீட்டு தேர்வுல பாஸ் ஆயிட்டோம். இப்ப நிறைய பேர் பாஸ் ஆயிருப்பீங்க. அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு அப்படி இல்லை, யாராவது ஒரு 100ல் ஒருத்தர் இல்லை அப்பா அம்மா இல்லை, நாங்கள் வந்து சொந்தக்காரங்களை வச்சு படிச்சிருக்கோம், இவங்க நாங்கள் வந்துட்டோம், இப்போ எங்களுக்கு படிப்பு சொல்றதுக்கு தேவையில்லை, பணம் தேவைன்னா நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கிறோம். நிறைய குழந்தைங்களை ஏற்றுக்கிறேன். முழுமையாக ஏற்று அப்பா அம்மா குழந்தைங்களுக்கு டாக்டர் முடிக்கிறவங்களும் அந்த பணத்தை நாங்கள் வந்து முழுமையாக பொருளாதார இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம். கலைஞர் மரக்கட்டளை. அதுவே இதை மட்டும் சொல்கிறோம். அதுக்கு மட்டும் இல்லாமல் என்ன படிக்கிறவங்க மட்டும் தான் படிக்க வைப்பீங்களா, படிக்காதவங்களாம் வாழ வைக்க மாட்டீங்களா? நிறைய பேர் அவங்களை ஊக்குவிக்கிறோம். எப்படின்னா உங்களெல்லாம் ஊக்குவிக்கிறோம், நீங்க நல்லா பர்சன்டேஜ் வாங்கிட்டீங்க, உட்கார வச்சு ஊக்குவிச்சு இது பண்றோம். உங்களோட கம்மியா மார்க் வாங்கணும் உட்கார வைக்கணுமா? மனசாட்சி போட்டு சொல்லுங்க. ஃப்ரெண்ட் 2 பேர் ரமேஷ் இருப்பான், ஆனந்த் இருப்பான், அவங்களாம் எங்கேயோ வெளியே நின்று இருப்பான், இல்லை போடதான் பரிசு கொடுக்குறாங்க, எனக்கு என்னடா கொடுக்குறாங்க போட அப்படின்னு மன உடஞ்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணா மோட்டிவேட் பண்ணணும். எப்படி மோட்டிவேட் பண்ணலாம்? இப்போ வந்து 95 ஆகும். அதாவது +2ல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து +1 படிச்சு தான் +2 போக போறீங்க. இப்போ +1ல வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணோம்னா 95% யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து மாதிரி பரிசளிக்கலாம். ஜனவரி 26ல பெரியவர்கள் நடத்துறோம். இந்த வருஷம் நேரு கலைஞர்கள் நடத்துறோம். 3000 பேர் அமர்த்தக்கூடிய ஒரு பெரிய அமர்வு கூடம் மாநகராட்சியில் கட்டியிருக்கோம். சேலம் மாவட்டம் தமிழகத்திலே பெரிய ஒரு அரங்கம் இது. அந்த அரங்கம் வந்து ஒரு பேர் சொல்லக்கூடிய சுபாஷ் சந்திர போஸுடைய கலையரங்கம் வந்து நேரு கலையரங்கம். அந்த இடத்துல நடத்துறோம். அதை நடத்த போறோம். நீங்களா வந்து வாய்ப்பு இருந்தா வந்து பாருங்க. ஆகவே அவங்களை வந்து ஊக்குவிக்கிறோம். புரியுங்களா? அதாவது நல்லா வளர்ந்தவங்களை ஊக்குவிச்சுட்டே இருக்கிறத விட வளர போவதையும் ஊக்குவிக்கணும்ல. ஆகவே என்னுடைய அறக்கட்டளை வந்து அவங்களையும் ஊக்குவிக்குது. ஆகவே இந்த மாதிரியான நிகழ்வுகளை நடத்திட்டு இருக்கோம். எனக்கு வந்து இப்போ இந்த நண்பர் கோவிந்தா வந்து கடைசியில் வந்து கேட்டார், இது எப்படி கொண்டு போலாம் அகில தமிழ் சங்கத்தில். நானும் உங்களோட நீங்கள் தமிழ்கார தான் போராடுறீங்க, நானும் தமிழ்கார தான் போராடுறேன். ஆகவே தமிழர்கள் ஒன்றிணைவோம் என்று நானும் அதில் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். உங்களுடைய முழு ஆதரவு எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு பரிசு வாங்கிட்டு போகக்கூடாது, போயிட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. கூட இருக்க நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்க வைங்க. உங்களுக்கு ஊக்குவிப்பு விழா நடத்துறப்பா நானே கூட்டிட்டு போறேன். நல்லா நீங்க மார்க் வாங்கினா நல்லா உங்களுக்கு நல்லா எங்க சென்றவர்களெல்லாம் சிறப்பு, கல்வியாளர்களுக்கு சென்றவர்களெல்லாம் சிறப்பு. ஆகவே நீங்களும் நல்லா படிப்பீங்கப்பா, உங்களுக்கு திறமை இருக்குது அப்படி அவங்களாம் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க. நாங்க மோட்டிவேட் பண்றதை விட நீ 10 ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா அவங்க எல்லாம் மோட்டிவேட் ஆகும். ஆகவே இது வந்து இந்த
இந்த நிகழ்ச்சி சீரம் சிறப்பமாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும், இந்த நிர்வாகிகளுக்கும், இந்த அகில இந்திய தமிழ் சங்க நிர்வாகிகள், கலைஞர் நிர்வாகிகள், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு விருது வாங்கினதுக்காக என்னுடைய கலைஞர் ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் என்ன சொல்லுங்க, இங்க சேலத்துல வந்து அந்த கேரையெல்லாம் வாங்கினா கொஞ்சம் லேட் ஆகும், டைம் இல்லை, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு உடனே பேசணும். 2 நாள் முன்னாடி போய் 2 வேளை தூங்காம அந்த இதெல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு உண்டான சீரெல்லாம் கொண்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து உங்களுக்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணா நல்லா உங்களுக்கு சிறப்பிக்கணும்னு உங்களுடைய ஆசை. அந்த கல்வியாளர்கள் அடுத்து பேசுவார். களஞ்சியம் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வந்து இந்த சீல்டுகள் வாங்குறதுக்காக நாங்கள் வந்து சேலத்தில் ஒரு லிஸ்ட் அவுட் வாங்கி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா களஞ்சியம் நிறுவனர் வந்து இது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய இந்த அதாவது பதக்கம், விருது, அதை வந்து அவர் பொறுப்பேற்று எல்லாமே அதுக்கான செலவுகளாகவே அவர் வந்து வழங்கியிருக்காரு. இங்கே சேலத்தில் அவங்க லிஸ்ட்டை வந்து ரேட்டை கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பதக்கமும் இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா ரேட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவர் ஒருங்கிணைப்பாளரை கூப்பிட்டு உங்கள் இடத்துல இருந்து ஒருத்தர் அனுப்புங்க, 2 பேரும் பெங்களூர் போய் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி பெங்களூர் போயிட்டு கரெக்டாக வந்து காலையில் போனவங்க நைட்டு 4 மணிக்கு தான் அதெல்லாம் வாங்கி கன்ஃபார்ம் பண்ணிட்டு சேலம் வந்து சேர்ந்தாங்க. சேர்ந்துட்டு அடுத்த நாள் பஸ்ஸில் வந்து எங்களுக்கு பார்சல் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வரல. இவர் வந்து கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட், அவரே எனக்கு சொன்னார், இது என்னாச்சுன்னா வரல, அடுத்த நாள் நிகழ்ச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, இப்படி ஒரு நிகழ்ச்சியில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தொடர்ந்தவங்களுக்கெல்லாம் ஓன் அடித்து அவங்க வழி பண்ணி நேற்று வந்து சீல்டை கைக்கு வந்தது. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி மினிட்ல என் கூட வந்து எல்லாருமே சப்போர்ட்டு. இந்த இது உங்களுக்கு வந்திருக்குன்னா அவருடைய உழைப்பும், அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு போயிட்டு கிரிவலை வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே இப்படி சொன்ன உடனே போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தார், ரெஸ்ட் எடுக்காத. இந்த மாதிரிலாம் அவருடைய உழைப்புகள் இருக்கு. அவருக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்க சார்பாக நினைவு பரிசும் பாராட்டும் நமது மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னாடி மூர்த்தி பதக்கம் நம்ம பொறியாளர் வழங்கி அண்ணா அவர்கள் விருது வழங்குவார். நன்றி. ஆற்றிய பொறியாளர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு நாங்கள் அகில இந்திய தமிழ் சங்கத்தில் கௌரவ தலைவராக நியமன சான்றிதழ் அவருக்கு வழங்குகிறோம். அது மட்டும் இல்லாத காலையிலேயே வந்து வழங்க வேண்டிய பொன்னலை எல்லாமே மாணவர்கள் மத்தியில் வழங்கணும்னு சொல்லி நாங்கள் அவருக்கு காலையில் வழங்கலை. உங்களுக்கு முன்னால் தரவரிசை எழுப்ப, ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு பெரும்பங்கு அவரது இருக்கு, எவ்வளவு சிறப்பாக நடக்கிறதுக்கு முழு காரணமாக அவர் இருக்காரு. அவருக்கு நாங்கள் கௌரவிச்சு பொன்னாடை கொடுத்து எங்கள் அகில இந்திய தமிழ் சங்கத்தில் கௌரவ தலைவராக நியமன சான்றிதழும் வழங்குகிறோம். எல்லாரும் ஒரு தரவரிசை எழுப்புமாறு கேட்டுக்கிறோம்.